மன்னன் ராஜராஜ சோழன் எனும் இமயத்தின் நிழலில் வளர்ந்த அவரது அருமை மகன் முதலாம் ராஜேந்திர சோழன் தன் தந்தை தஞ்சையில் எழுப்பிய வானளாவிய பெருவுடையார் கோயிலைப் போலவே எழுப்பியதுதான் கங்கை கொண்ட சோழபுரம். தந்தை கட்டிய கோயிலை மிஞ்ச வேண்டும் என்ற ஒரு பேரரசனின் லட்சிய ஆசையும், அதே வேளையில் தன் தந்தையின் புகழை தான் மிஞ்சிவிடக் கூடாது என்ற ஒரு உத்தமமான மகனின் பணிவும் கைகோர்த்து நிற்கின்ற ஒரு அற்புதமான தலம். கிபி 11ஆம் நூற்றாண்டில் சோழர்களின் புலிக்கொடி வடக்கே கங்கை நதிக்கரை வரை பறந்தபோது அங்கிருந்த அரசர்களை வென்று தோற்கடிக்கப்பட்ட அவர்களின் தலைகளிலேயே கங்கையின் புனித நீரை சுமந்து வர செய்திருக்கிறார் ராஜேந்திரன். அந்த பெரு வெற்றியின் அழியாத சின்னமாக கல்வெட்டை மற்றும் செதுக்காமல் கங்கையின் நீர் தெளித்து ஒரு புதிய தலைநகரையே உருவாக்கியிருக்கிறார். தன் தந்தை கட்டிய தஞ்சை பெரிய கோயிலின் வடிவத்திலேயே மற்றும் ஒரு பிரகதீஸ்வரர் ஆலயத்தை எழுப்பியிருக்கிறார் இந்த கங்கை கொண்ட சோழன். 1000 ஆண்டுகளாக கம்பீரமாக நிற்கும் இந்த கோயில் தமிழனின் அசாத்தியமான பொறியியல் திறமைக்கு உலகளாவிய சான்றாகும். தஞ்சை பெரிய கோயிலின் விமானம் நேர்கோட்டில் உயர்ந்து கம்பீரம் காட்டும். ஆனால் கங்கை கொண்ட சோழபுரத்தின் விமானமோ மென்மையான வளைவுகளுடன் ஒரு தாய்மையின் கனிவோடு உயர்ந்து நிற்கும். இந்த வளைவுகளுக்குள்ளும் அறிவியல் ஒளிந்திருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆம், கடுமையான காற்றழுத்தத்தை சமநிலைப்படுத்தி புவியீர்ப்பு விசையை தாங்கி நிற்கும் ஒரு தலை சிறந்த அறிவியல் வடிவமைப்பு இது. இன்றைய கட்டிடவியல் ஆய்வாளர்கள் வியந்து பாராட்டுகிறார்கள். இங்கே கருவறையில் வீற்றிருக்கும் பிரம்மாண்டமான சிவலிங்கம் தமிழகத்தின் மிகப்பெரிய லிங்கங்களுள் ஒன்று. அந்த லிங்கத்தை சுற்றிலும் பயன்படுத்தப்பட்டுள்ள கற்கள் கொதிக்கும் கோடை காலத்திலும் கருவறையின் வெப்பநிலையை குளிர்ச்சியாகவே வைத்திருக்குமாம். விவசாயம் செழிக்க ராஜேந்திர சோழன் வெட்டிய சோழ கங்கம் என்ற ஏரியும், சிங்கத்தின் வாய்வழியை இறங்கி செல்லும் சிம்மக்கேணி என்ற கிணறும் நிலத்தடி நீர்மட்டத்தை பாதுகாக்கவும் மழைநீரை சேமிக்கவும் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இவை அவரது புத்திசாலத்தனமான நீர் மேலாண்மைக்கு இன்றும் சாட்சிகளாய் வாழ்கின்றன. ராஜேந்திர சோழன் இக்கோயிலை எதற்காக எப்படி எழுப்பினார் என்பதற்கான அசைக்க முடியாத வரலாற்று ஆதாரங்கள் இக்கோயிலின் கல்வெட்டுகளிலும் புகழ்பெற்ற செப்பேடுகளிலும் கிபி 1023 முதல் 1036 வரையிலான சோழ பேரரசின் பொற்கால பதிவுகளாக பொறிக்கப்பட்டுள்ளன. வரலாற்று புத்தகங்களில் ஆதாரபூர்வமாக பதியப்படாவிட்டாலும் தமிழர்களின் நெஞ்சங்களில் தலைமுறையாக வாழ்ந்து வரும் ஒரு உருக்கமான மரபு கதை இன்றும் அங்கே காற்றில் உலா வருகின்றது. முதலில் தன் தந்தை கட்டிய தஞ்சை கோபுரத்தை விட உயரமான கோபுரத்தை கட்டவே ராஜேந்திரன் திட்டமிட்டாராம். ஆனால் கட்டிடம் உயரே எல அவருக்குள் ஒரு தவிப்பு ஏற்பட்டதாம். உலகம் போற்றும் என் தந்தையின் புகழை விட என் புகழ் உயர்ந்துவிடக் கூடாது, என் தந்தையே எப்போதும் பெரியவர் என்று எண்ணினாராம். உடனடியாக விமானத்தின் உயரத்தை குறைத்து தஞ்சை கோயிலை விட சில அடிகள் குறைவாக கட்டினாராம். உலகையே வென்ற ஒரு மாவீரனின் தந்தை பாசத்திற்கு இதைவிட சிறந்த சான்று வேண்டுமா என்ன?